ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஒரு பொம்மை தயார் பண்ணுற ஒரு தொழிற்சாலையில் டேரன் அப்படின்னு ஒரு இளைஞன் வேலை பார்க்குறான். அங்கே அவனுடைய வேலை ஜூனியர் டெக்னீஷியனான வேலை. அவனுக்கு தொடர்ச்சியாக ஒரே வேலை செஞ்சிட்ருக்கிறதுனால ஒரு கட்டத்தில் அவனுக்கு என்ன ஆகிடுதுன்னா போர் அடிக்குது. ஒரு சவாலான வேலையாகவே இது தெரியல. நம்மளோட மூளையெல்லாம் மழுங்கி போயிருமோ, இந்த வேலையவே திரும்ப திரும்ப செஞ்சு நம்மளால் புதுசாக எதுவும் கண்டுபிடிக்க முடியாமல் போயிருமோ அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால் அவன் மேனேஜர்கிட்ட போய் சொல்கிறான், எனக்கு வேறு வேலை ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ மேனேஜர் சொல்கிறாரு, சரி நம்ம அதை பற்றி அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம், உனக்கு நான் வேலையை நம்ம கண்டிப்பாக மாற்றி தரேன், அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ஃபேக்ட்ரியில் உன்னோட வேலை என்ன? ஃபேக்ட்ரியில் என்னோடய வேலை என்ன? பொம்மைகளை கரெக்டாக செக் பண்ணுறது, அதை அசெம்பிள் பண்ணுற வேலை அப்படின்னு சொல்கிறான். மறுபடியும் நான் கேட்குறேன், உன்னுடைய வேலையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. பொம்மைக்கு ஸ்க்ரூவெல்லாம் இருந்ததுன்னா, அது லூஸாக இருந்ததுன்னா ஸ்க்ரூவை டைட் பண்ணுறது, போல்ட்டெல்லாம் செக் பண்ணுறது, அது பேக் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது அப்படின்னு சொல்கிறான். நான் மறுபடியும் இப்போ நான் கேட்குறேன், உன் வேலையினுடைய உயர்ந்த நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இந்த நம்ம ஃபேக்ட்ரியில் தயார் பண்ண பொம்மைகளெல்லாம் வெளியில் நல்ல விலைக்கு விற்கிது, அதனால் ஃபேக்ட்ரிக்கு நல்ல லாபம் வருது, நீங்கள் எனக்கும் நல்லா சம்பளம் தரீங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மேனேஜர் ஒத்துக்கலை. இல்லை, இது உயர்ந்த நோக்கமே இல்லை, நல்லா யோசி, உன் வேலையினுடைய உயர்ந்த நோக்கம் என்ன, நல்லா திங்க் பண்ணி சொல்லு அப்படிங்கிறாரு. மறுபடியும் அவன் யோசிச்சுட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த கம்பெனிக்காக நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான், பொம்மைகளெல்லாம் நான் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்பயும் அவர் சாட்டிஸ்ஃபைட் ஆகலை என்னோட பதிலில். நல்லா யோசனை பண்ணி சொல்லு, இதெல்லாம் சரியான பதிலே இல்லை, உன் வேலையினுடைய உயர்ந்த நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அவன் சொல்கிறான், நம்ம செய்கிற இந்த பொருள், இந்த பொம்மையினால் குழந்தைங்களெல்லாம் சந்தோஷமாக அந்த பொம்மையை வச்சு விளையாடுறாங்க அப்படின்னு சொல்கிறான். இதுதான் கரெக்டு, இதுதான் சரியான பதில்னு மேனேஜர் அவனை பாராட்டுறாரு. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோ நான் சொல்கிறது. எந்த ஒரு விஷயமும் நாம் செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம படிக்கிற படிப்பாக இருந்தாலும் சரி, நம்ம அதை உயர்ந்த நோக்கமாக நினச்சி நம்மளோட மூளை, நம்மளோட இதயம், நம்மளோட ஆன்மா எல்லாம் ஒன்று சேர்த்து செஞ்சால் மட்டும்தான் அது நம்ம மனசுக்கு, நம்ம வாழ்க்கைக்கு அது திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். வெறுமனே நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒரு கட்டத்தில் போர் அடிக்கும். உனக்கு வேணால் நான் 1 மாதம் டைம் தரேன், நீ நல்லா யோசிச்சு பாரு, இந்த வேலையை உன்னோட உயர்ந்த நோக்கம்னு நீ புரிஞ்சுக்கிட்ட, அதாவது குழந்தைங்களுடைய சந்தோஷம்தான் நம்மளுடைய நோக்கம், நம்ம வேலையினுடைய நோக்கம் அதுதான். எந்த மாதிரியான டாய்ஸ்லாம் பண்ணால் குழந்தைங்களுக்கு பிடிக்கும், குழந்தைங்களுடைய மனநிலை என்ன, அவங்களுக்கு இப்போ ஒரு கடைக்கு போனால் அவங்களுக்கு முதல்ல எந்த மாதிரியான பொம்மைகளை அவங்க விரும்பி எடுப்பாங்க அப்படின்னு உன்னுடைய கற்பனை திறனையும், இல்லை நீ எப்படியாவது ஆராய்ச்சி பண்ணுவேன் எனக்கு தெரியாது, புது ஐடியாவோட 1 மாதம் கழித்து நீ என்னை பாரு, அந்த ஐடியா எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், உனக்கு உடனே நான் ப்ரொமோஷன் தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அப்போ அவனுக்குள்ளே ஒரு தெளிவு கிடைக்குது. ரொம்ப சந்தோஷமாக அவன் என்ன பண்ணுறான்னா, கம்பெனிலலாம் உட்காந்து யோசிக்கலை, தான் வீட்டில் இருக்கிற தான் குழந்தைங்ககிட்ட, தான் பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்கிட்டையும் குழந்தைங்களோட குழந்தைங்களாம் மாறி விளையாடுறான். ஆண் குழந்தைக்கு என்ன மாதிரியான பொம்மை பிடிக்கும், பெண் குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பொம்மை பிடிக்கும், அந்த பொம்மை குழந்தைக்கு எந்தவித தீங்கும் தராத பொம்மையாக இருக்கணுமா, குழந்தையால் அந்த பொம்மையை ஈஸியாக தூக்குற மாதிரி இருக்கணும், அந்த பொம்மை அட்ராக்டிவாக இருக்கணும், அதுக்கு கலர் நல்லா இருக்கணும், அதனோட ஷேப் நல்லா இருக்கணும், கடைக்குள்ளே போன உடனே கண்டிப்பாக குழந்தைக்கு அந்த பொம்மை பிடிக்கணும், அப்போ எந்த மாதிரியான பொம்மை வைக்கலாம் அப்படின்னு பல வாரியாக அவன் யோசிக்கிறான். யோசித்ததுனால அவனோட வாழ்க்கை மாறிச்சு. இப்போ நான் உங்களை கேட்குறேன், உங்கள் வேலையினுடைய உயர்ந்த நோக்கம் என்ன? இப்போ அடுத்த கேள்வி, அதை விடவும் மேலே உங்கள் வாழ்க்கையினுடைய உயர்ந்த நோக்கம் என்ன? இப்போ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இதுக்கு எல்லாமே பதில் என்ன அப்படின்னா இந்த கதையிலேயே இருக்குது. இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.